வேகமாக கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதை தட்டி கேட்ட பொதுமக்கள் மீது போதை ஆசாமிகள் தாக்குதல் நடத்திய சம்பவத்தால் பதற்றமான சூழல் நிலவியது. கோயில் விழாவில் பங்கேற்க வந்து அத்துமீறலில் ஈடுபட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டதன் பின்னணி என்ன? மது போதையில் கோவில் விழாவில் பங்கேற்க காரில் வந்தவர்கள் ரகளையில் ஈடுபட்டதால் கொண்டாட்டம் திண்டாட்டத்தில் முடிந்த காட்சிதான் இது. முதியவர்கள் மற்றும் பெண்களை தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியே கலைவரமானது. நடந்தது என்ன? ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அடுத்த வேமாண்டம்பாளையம் அருகே கரடி கோவில் உள்ளது. இந்த கோவில் விழாவில் கிடாவெட்டு நடைபெற்றுள்ளது. இதில் பங்கேற்க திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் 5 கார்களில் வந்துள்ளனர். அதில் வாலியூர் என்ற இடத்தில் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது ஒரு கார் மோதியுள்ளது. காரில் வந்தவர் மது போதையில் இருந்ததைக் கண்டு ஊர் மக்கள் கொந்தளித்துள்ளனர். அத்துடன் காயமடைந்தவருக்கு மருத்துவ செலவிற்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று காரை முற்றுகையிட்டுள்ளனர். இதையடுத்து 5000 ரூபாய் கொடுத்துவிட்டு ஓட்டுநர் காரை வேகமாக பின்னோக்கி இயக்கியுள்ளார். அப்போது பின்னால் நின்ற பெண்ணின் மீது மோதுவது போன்று கார் சென்றுள்ளது. அதை கண்டு பொங்கி எழுந்த பொதுமக்கள் ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த நபர் போன் செய்து தனது நண்பர்களை வரவழைத்துள்ளார். உடனே அங்கு வந்த போதை ஆசாமிகள் ஊர் மக்களிடம் வம்பிழுத்து விதண்டாவாதம் பேசியுள்ளனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் போதை ஆசாமிகள் முதியவர்கள் பெண்கள் என்றும் பார்க்காமல் அவர்களை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளனர். தொடர்ந்து அடாவடியில் ஈடுபட்டதால் அப்பகுதியே கலேபரமானது. மது போதையில் பொதுமக்களை தாக்கியவர்களை அங்கிருந்த ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்துள்ளார். அதை கண்ட அடாவடி இளைஞர் ஒருவர் சட்டையால் தனது முகத்தை மறைத்துக் கொண்டு கல்லை எடுத்து அவரை தாக்க முயன்றார். தகவல் அறிந்து ஊர் மக்கள் கூடியதும் போதை இளைஞர்கள் தங்களது காரில் ஏறி அங்கிருந்து தலை தெறிக்க தப்பி ஓடினர். தாக்குதல் நடத்தியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட மக்கள் நம்பியூர் புளியம்பட்டி சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததும் அவர்கள் கலைந்து சென்றனர். தாக்குதல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் வீடியோ ஆதாரம் மற்றும் கார் பதிவெண்ணை வைத்து அடாவடியில் ஈடுபட்ட இளைஞர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பசும்பொன் தேசிய கழக கட்சியின் மேற்கு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் மணிகண்டன், சுரேஷ்குமார், முகிலன், திவிஷ்குமார் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள 3 பேரை தொடர்ந்து தேடி வருகிறார்கள்.